ஆன்மீக நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். தைப்பூசம் அன்று வழிபாடு செய்வது எப்படி? தைப்பூசம் என்பதை முருக கடவுளை நினைத்து வழிபடும் நாளாகும். தைப்பூசம் அன்று கோவில்களில் பூஜைகள் பெரும் விமர்சையாக நடக்கும். அன்றைய தினம் பலரும் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருப்பார்கள். உங்கள் வீட்டில் உள்ள ஆரோக்கிய பிரச்சனை, பணப்பிரச்சனை போன்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தைப்பூசம் அன்று இந்த பதிவில் கூறியுள்ள 3 பொருட்களை மட்டும் வாங்கி வழிபடுங்கள். வீட்டில் உள்ள கஷ்டம் நீங்கிவிடும். பொதுவாக தைப்பூசம் அன்று முருகனுக்கு காவடி எடுத்தல், முருகன் கோவிலில் அன்னதானம் செய்தல் போன்ற பல விசேஷங்கள் நடைபெறும். அதேபோல் கோவில்களில் மட்டுமில்லாமல் வீடுகளிலும் தைப்பூசம் வழிபாடு செய்வது மிகவும் அவசியம். அதனை பற்றி பின்வருமாறு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தைப்பூசம் வழிபடும் முறை. தைப்பூசத்தின் முதல் நாளே வீடு மற்றும் பூஜை அறை சுத்தம் செய்ய வேண்டும். தைப்பூசம் அன்று காலையில் எழுந்து குளித்துவிட்டு நெற்றியில் திருநீறு அணிந்து முருகனுக்கு விளக்கு ஏற்ற வேண்டும். பூஜை அறையில் உள்ள அனைத்து சாமி படங்களையும் அலங்காரம் செய்ய வேண்டும். முருகப்பெருமானின் திருவுருவ படத்தை எடுத்து மாலை, பூ மற்றும் மஞ்சள் குங்குமம் இட்டு அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். முடிந்தவரை சிகப்பு நிற மலர்களை கொண்டு அலங்காரம் செய்யுங்கள். முக்கியமாக முருகப்பெருமானின் வேல் வைத்து வழிபடுவது இன்னும் சிறப்பு வாய்ந்ததாகும். வீட்டில் வேல் இருந்தால் சுத்தமான நீரில் அபிஷேகம் செய்துவிட்டு அதன் பிறகு பால் அபிஷேகம், அதன் பிறகு பன்னீர் அபிஷேகம் செய்ய வேண்டும். அதன் பிறகு ஒரு கிண்ணம், அந்த கிண்ணமானது செம்பு, பித்தளை, வெள்ளி போன்ற ஏதாவது ஒரு கிண்ணம் எடுத்து அதில் பச்சரிசியை முழுவதும் நிரப்பி அதில் மலர்களால் அலங்காரம் செய்து வேலின் நடுவில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் அல்லது பாயாசம் போன்ற ஏதேனும் ஒரு இனிப்பு உணவுகளை படைக்க வேண்டும். பின்பு இதனுடன் வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு வைத்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். வழிபடும் போதும் முருகப்பெருமானை மனமுருகி நினைத்து வேல்பதிகம், கந்தர் கலிவெண்பா உள்ளிட்ட ஏதேனும் ஒரு முருகப்பெருமானின் பாடலை பாடுங்கள். முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று வழிபடுவதன் மூலம் இன்னும் அதிகமான பலன்களை பெறலாம். தைப்பூச நாளில் விரதம் இருந்து பிறருக்கு அன்னதானம், உதவுதல் போன்ற விஷயங்களை செய்து வருவதன் மூலம் முருகப்பெருமானின் ஆசியும் அருளும் கிடைக்கும். தைப்பூசம் அன்று விரதம் இருந்தால் செல்வம் அதிகரிக்கும், ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், நினைத்த காரியங்கள் நடக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். தைப்பூசம் அன்று வாங்க வேண்டிய பொருட்கள். தைப்பூசம் அன்று முருகப்பெருமானை நினைத்து வழிபட்டால் நீங்கள் நினைத்த வரத்தை அளிப்பார். உங்கள் வீட்டில் ஏற்கனவே கல்உப்பு இருந்தாலும் பரவாயில்லை. தைப்பூசம் அன்று புதிதாக கல்உப்பு கட்டாயம் வாங்கி வழிபடுங்கள். அடுத்தது பச்சரிசியை புதியதாக வாங்கி வழிபடுங்கள். இப்படி செய்வதால் மகாலட்சுமி அருள் கிடைக்கும். எலுமிச்சம்பழம். உங்கள் வீட்டில் வேல் இருந்தால் எலும்பிச்சம்பழத்தை புதியதாக வாங்கி அதில் சொருகி விடுங்கள். இல்லையென்றால் ஒரு எலும்பிச்சம்பழத்தை 2ஆக நறுக்கி அதன் ஒரு பாதியில் மஞ்சளும் இன்னொரு பாதியில் குங்குமத்தை தடவி வாசற்படியில் 2 பக்கமும் வைக்க வேண்டும். இப்படி செய்வதனால் கெட்ட எண்ணங்கள் நீங்கி நல்லது நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான பல பயனுள்ள ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.